குறிப்பாக தமிழ் பேசும் சமூகத்துக்கு மத்தியிலே பேசுபொருளாக இருக்கின்ற கல்முனை ஆதார வைத்தியசாலை விவகாரம் சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை இங்கே கருத்து தெரிவிக்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது. ஆரம்பமாக இந்த உயரிய அவையில் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு பிழையான விடயத்தை, குறித்த விவகாரம் சம்பந்தமான ஒரு பிழையான விடயத்தை இந்த உயரிய அவையை பயன்படுத்தி குறிப்பிட்டார். அதாவது குறித்த வைத்தியசாலையில் சுகாதார உதவியாளர்களாக சென்றவர்கள் அபாயா அணிந்து சென்றதாக இந்த சபையிலே இந்த நாட்டில் உள்ளவர்களையும் பிழையாக வழிநடாத்துகின்ற ஒரு செய்தியை சொல்லியிருந்தார். மிக தெளிவாக அவர்கள் சீருடையை அணிந்திருந்தார்கள். சீருடைக்கு மேலதிகமாக அவர்கள் தலையை மறைத்திருந்தார்கள். முகம் தெளிவாக திறந்திருந்தது. அதே போன்று நீண்ட காற்சட்டையையும் அணிந்திருந்தார்கள். எனவே இந்த விவகாரம் நமக்கு தெரியும். கடந்த வாரம் வந்தபோது இது சம்பந்தமாக குறித்த அமைச்சருடனும் அதனோடு தொடர்புடைய பலருடனும் இந்த பிரச்சனையை பூதாகரமாக்காது அதனை எவ்வாறு மிக சிறப்பான முறையில் இதற்கான ஒரு தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதை மனதில் கொண்டு ஒரு அரசாங்கமாக நாங்கள் செயல்பட்டோம். உண்மையில் இந்த விவகாரம் இரு தரப்பினரும் சிலபோது சமூக ஊடகங்களிலும் அதேபோன்று இலத்திரனியல் ஏனைய ஊடகங்களிலும் இந்த விவகாரம் பற்றி பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். குறித்த பாராளுமன்ற உறுப்பினர் சமூக ஊடகத்தில் உள்ளவர்களையும் யூடியூபர்களையும் விமர்சித்திருந்தார். நான் நினைக்கின்றேன், நீண்ட காலமாக ஒன்றாக வாழுகின்ற பரஸ்பரம் அறிமுகமானவர்கள் சிலபோது அவரவர்களுடைய மத கலாச்சாரங்களை மதித்து அதற்கு கௌரவம் அளித்து செயல்படுவது சால சிறந்ததாகும். அரச உயர் அதிகாரிகள், இந்த நாடு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு நாடு, இனவாத கலவரங்கள் சுதந்திரத்தின் பின்னர் பலமுறை ஏற்பட்டு உயிர் பலிகளை சந்தித்த ஒரு நாடு. எனவே இத்தகைய உணர்வுபூர்வமான உணர்ச்சி வசமிக்க இத்தகைய பிரச்சனைகள் வருகின்ற போது நிதானமாக செயல்பட வேண்டிய கடமையும் அவர்களுக்கு காணப்படுகிறது. எனவே சிலபோது அதனை மதிக்காது செயல்படுகின்ற சிலபோது காரணங்களால் நாடு மீண்டும் அந்த பிழையான பாதையை நோக்கி செல்லக்கூடிய நிலை ஏற்படுகிறது. எனவேதான் இந்த விவகாரம் பல தரப்பினராலும் பலராலும் பல்வகைப்பட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. நான் உண்மையிலே ஒரு வகையில் ஒரு இலங்கையனாக சந்தோஷம் அடைகின்றேன். குறித்த விவகாரம் வெளியே வந்தபோது அதன் சம்பந்தமாக உண்மையான பெயரோ தெரியாது சமூக வலைத்தளங்களிலே தமிழ் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரி மோகன தர்ஷனி என்ற பெயரிலே மிக அழகான ஒரு கட்டுரையை எழுதியிருந்தார். இந்த பிரச்சினை எவ்வாறு நாம் இந்த பிரச்சனையை நோக்க வேண்டும் என. உண்மையிலே பலரும், அந்த சமூகத்தில் உள்ள பலரும் குறித்த விவகாரம் சம்பந்தமாக இதனை நாங்கள் எவ்வாறு அழகாக அணுகி இருக்க வேண்டும். எங்களுக்கு தெரியும், முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையில் சிறுபாராயம் முதல் பொதுவாக தலை மூடி நீண்ட காற்றட்டைகளை அணிந்து பழக்கப்பட்டவர்கள். சிலபோது இந்த நாட்டிலே தாதிமார்களுடைய தொழில் சம்பந்தமான தகவல்களை திரட்டுகின்ற போது முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் மிக குறைவாகத்தான் குறித்த தொழிலில் ஈடுபடுவதை எமக்கு அவதானிக்கலாம். அதற்கான பிரதான தடையாக அவர்கள் நம்புகின்ற அந்த மத நம்பிக்கை, அந்த கலாச்சாரத்தின் காரணமாக தான்
சிறுவயதிலிருந்து பயிற்றுவிக்கப்பட்ட அந்த ஆடை கலாச்சாரத்தோடு தனக்கு தொழில் புரிய முடியாது என்ற அந்த தருணங்களில் சில போது அந்த துறை சார்ந்து தொழில் புரிவதை அவர்கள் தவிர்த்து கொள்கிறார்கள். நான் நினைக்கின்றேன், உலகில் இன்று பல நாடுகளிலும் அந்த கலாச்சாரங்களை மதித்து அதற்கேற்றால் போல் சுகாதார விதிமுறைகளையும் பேணியதாக அவர்களுக்கு சீருடைகளை அணிவதற்கான சந்தர்ப்பங்களை பல நாடுகள் அந்த சந்தர்ப்பங்களை அளித்திருக்கின்றன. எமது நாட்டில் கூட சில போது தனியார் வைத்தியசாலைகளும் கூட அவர்களுக்கு அத்தகைய உரிமைகள் கிடைத்திருக்கின்றன. எனவே இந்த பின்னணியில் தான் இந்த பிரச்சினை ஒரு இனவாத பிரச்சனையாக அல்லது இது வேறு திசையை நோக்கி செலுத்தப்படுகின்ற பிரச்சனையா அல்லது இந்த நாட்டில் மீண்டும் இனவாதத்தை தூண்டுவதற்காக பின்புலத்தில் இருந்து இந்த பிரச்சனையை தூண்டிவிட்டு அதனூடாக அரசியல் செய்ய சிலர் எத்தனிக்கின்றார்களா என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்தது. எனவேதான் இந்த சந்தர்ப்பத்திலே இனவாதத்தையும் புறக்கணிக்கின்ற அதற்கு எதிராக செயற்படுகின்ற அரசாங்கம் என்ற அடிப்படையிலும் சுகாதாரத்துறை தொடர் தேர்ச்சியாக இயங்க வேண்டும். இந்த பிரச்சனையின் காரணமாக பாதிக்கப்பட போறவர்கள் இரு தரப்பினர்களும் முரண்படுகின்ற போது முட்டிக்கொள்கின்ற போது அதிலே பாதிக்கப்படுகின்றவர்கள் நோயாளிகள், அவர்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம். எனவே சுகாதாரத்துறையின் அந்த செயற்பாடுக்கு தடைபடாத முறையிலும் இனவாதம் தொடர்ந்தும் வித்திடாத வகையிலும் உடனடியாக ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியிருந்தது. எனவே அந்த வகையில் தான் தற்போது தற்காலிகமாக குறித்த அந்த சுகாதார உதவியாளர்களை அண்மையில் உள்ள அந்த வைத்தியசாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. தெளிவாக நான் ஏற்றுக்கொள்கின்றோம், நம்புகின்றோம், இது தீர்வு அல்ல. கண்டிப்பாக நான் நினைக்கின்றேன், நீண்ட காலமாக இந்த விடயம் சம்பந்தமான கலந்துரையாடல்கள் பல மட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இன்றும் கூட அமைச்சருடன் இது சம்பந்தமாக கலந்துரையாடினோம். இந்த அமைச்சர் அவர்களும் இது சம்பந்தமான இந்த விடயத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நான் நினைக்கின்றேன், இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கூட இதை பற்றி குறிப்பிட்டிருந்தார்கள். எனவே நாங்கள் அனைவரும் ஒன்றாக இருந்து சில போது இந்த விடயத்தில் உள்ள மனிதாபிமான அதே போன்று அந்த கலாச்சாரத்தையும் மதிக்கின்ற இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு ஒரு நிலையான தீர்மானத்துக்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும். அதுதான் உண்மையான தீர்வாக மாறும். எனவே அரசாங்கம் என்ற அடிப்படையிலும் இலங்கையர்கள் என்ற அடிப்படையிலும் நாங்கள் ஒவ்வொருவரும் இது சம்பந்தமாக கலந்தாலோசித்து இந்த விடயம் சம்பந்தமாக கருத்துரைத்து ஒரு சிறப்பான தீர்வை நாங்கள் அனைவரும் எட்ட வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி.